எங்களுக்கு ஏதாவது ஆயிட்டா ஈம கிரியை பண்றதுக்கு எங்களுக்கு ஒரு குழந்தை இல்லை. நான் கட்டி காக்குற இந்த பிராமணியத்தை கத்து கொடுக்கறதுக்கு ஒரு வாரிசு இல்லை. அந்த பாக்கியத்தை எங்களுக்கு அந்த கடவுள் கொடுக்கலையே. ஐயா, குழந்தைங்க இல்லாத நாங்க கடைசி வரைக்கும் எங்க காலத்தை இப்படியே தான் கழிக்கணும் போல் இருக்கு. அப்ப நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம். நமசிவாய 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 ஓம் நமசிவாய 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 ஓம் நமசிவாய. சாவித்ரி, சாவித்ரி, கொஞ்சம் சீக்கிரமா இங்க வா. சாவித்ரி, என்னங்க இது? யாரோட குழந்தை தெரியல. எப்படி இந்த குழந்தை இங்க வந்தது? யாராவது வேண்டான்னு விட்டுட்டு போயிருப்பாங்க. ஒரு பச்சை குழந்தைய எப்படிங்க வேண்டான்னு விட்டுட்டு போனாங்க? குழந்தையே இல்லாத நமக்கு கடவுளா பார்த்து இந்த குழந்தைய கொடுத்துருக்காங்க. இந்த குழந்தைய நாம வளர்க்கலாங்கிறீங்களா? ஆமா. என்ன சொல்ற? இவனை பெத்தவங்க கேட்டு வந்தாங்கன்னா? பெத்தவங்க இருந்தா இந்த தங்க விக்கிரகத்தை நம்ம வீட்டுல கொண்டு போட்டிருக்க மாட்டாங்களே. ஆனா இந்த குழந்தையோட ஜாதி என்ன, மதம் என்ன அப்படின்னு யாராவது கேட்டு விசாரிச்சாங்கன்னா? கேட்டா அதுக்கு நான் பதில் சொல்லிக்கிறேன். இவன் கடவுளோட குழந்தை, ஜாதி மனுஷ ஜாதி. என்னோட பிராமணியத்தை இவனுக்கு நான் கத்து கொடுப்பேன். இவன் தான் இனிமே நமக்கு வாரிசு. இந்தா. நம்ம பல நாள் வேண்டுதலை கேட்டு கடவுளா நமக்கு கொடுத்த பரிசு. அப்படித்தானங்க? ஆமா பகவானே, நீ எங்களுக்கு கருணை காட்டிட்ட. ஆயுஷ்மான் பவா. என்ன? அந்த ரத்தினக்கல்ல யார் தொலைச்சாங்களோ அவங்க தான் கண்டுபிடிக்கணுமா? ஆமா, திருக்குளம் பூசாரி அப்படிதான் சொன்னாரு. நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த ரத்தினம் எங்க போச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் தெரியாதுன்னா பின்ன எதுக்காக அந்த ரத்தினத்தை தொலைச்சிங்க? அது நீங்க கவலைப்பட வேண்டாம். அந்த ரத்தினத்தை எங்க தேடணுங்கிறதையும் பூசாரியா சொல்லிட்டாரு. அது எந்த இடம்டா? அத சொல்லு. எங்க இருந்தாலும் நாங்க போய் எடுத்துட்டு வரோம். இடம் உனக்கு தெரியும்னா நீயே கூட வாயே, நாம சேர்ந்து போய் எடுத்துட்டு வருவோம். நான் வந்தா சரியா வராது. அது ஏன் சரியா வராது? ரத்னத்தை தொலைச்சது நான் இல்லைல்ல, நீங்க தானே. அப்ப நீங்க தான் போய் ஆகணும். நீ கூட வராம எங்களை மட்டும் அனுப்புறதுக்கான காரணம் அதெல்லாம் இல்ல, வேற ஏதோ இருக்கு. அது என்னன்னு சொல்லாம நாங்க போக மாட்டோம். சரி போகாதீங்க. என்ன பத்தின ரகசியம் தெரிய வேண்டியது எனக்கு இல்லல்ல, உங்களுக்கு தானே. தொலைஞ்சு போன அந்த ரத்னத்தை கொண்டு வந்தாதான் நான் அதை சொல்லுவேன்.
இப்ப அந்த ரத்னம் எங்க கிட்ட இல்லாததுனால நீ என்ன வேணாலும் பேசுவ. நாங்க போனா சூடாமணியோட தான் இங்க வருவோம். அப்பயும் நீ இதே மாதிரி தான் பேசணும். பிறக்க போற குழந்தைக்கு யாராவது ஜாதகம் எழுதுவாங்களா? பிறக்க போற குழந்தைக்கு ஜாதகம் யாரும் எழுத மாட்டாங்க. ஆனா பிறக்க போற குழந்தை ஆனா பெண்ணான் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற வசதி இப்ப இருக்குப்பா. உங்க செயல் உங்க பேச்சு மாதிரியே இருக்கும்னா அத கொண்டு வாங்க. முதல்ல நீ வழிய சொல்லு, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்ன்றத நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். ஹலோ குட்டி சாத்தான், ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்